மை லார்ட், ரணகல் கிட்ட எந்தவித எவிடன்ஸ் இல்லாதனால கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். Sorry for the delay, Your Honor. It's okay, Mr. Ranagal. Thank you, Your Honor. Your Honor, என்னோட கட்சிக்காரரான அனந்துங்கிறவரை விசாரணை செய்ய அனுமதிக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். Permission granted. பராண்டே கம்பெனி கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிருக்கிற அனந்தோட நிலப்பத்திரத்தை பரிசீலிக்க வேண்டிய Your Honor. அந்த பத்திரத்தின்படி அனுமந்துங்கிறவரு 19/12/1992 அன்னைக்கு பராண்டே கம்பெனிக்கு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காரு Your Honor. அப்ஜெக்ஷன் மை லார்ட், நண்பர் ரணகல் சாட்சியை ஆஜர்படுத்துறேன்னு சொல்லிட்டு எங்க டாக்குமெண்ட்ஸை படிச்சிட்டு இருக்காரு யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர். அதே 19ஆம் தேதி ரோணாபுரத்திலிருந்து 370 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சதுரகிரி மலையில இருக்கிற கோவில்ல 101 இலவச திருமணங்கள் நடந்திருக்கு. அப்ஜெக்ஷன் மை லார்ட், எங்கேயோ நடந்த மேரேஜுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். அதே இலவச திருமணத்துல லேண்ட் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்ட அனந்துவோட கல்யாணமும் நடந்திருக்கு. இலவச திருமணத்தோட விளம்பரம், அனந்துவோட கல்யாண போட்டோ, சதுரகிரி கோயில்ல கொடுத்த ரெசிப்ட், இந்த ஆதாரங்களை எல்லாம் நீங்க பரிசீலிக்கணும். யுவர் ஆனர், ரோணாபுரத்தில் இருந்து 370 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சதுரகிரி மலை கோயில்ல அனந்து சகுந்தலாவுக்கு தாலி கட்டி கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அதே நாள்ல சர்வே நம்பர் 349/4 இருக்கிற அவங்க நிலத்தை சுய நினைவோடு பராண்டே கம்பெனிக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறாரு. இது எப்படி நடக்கும் யுவர் ஆனர்? உங்க கல்யாணம் சதுரகிரியில நடந்தது உண்மையா? உண்மைதாங்க ஐயா. நீங்க போலாம். மை லார்ட், யுவர் ஆனர், 1991 95 வரைக்கும் ரோணாபுரத்து சப்ரேஸ்டரா இருந்த மூர்த்திங்கிறவரை விசாரிக்க அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். Permission granted. மூர்த்தி ஐயா, பராண்டே கம்பெனியை சேர்ந்தவங்க ரோணாபுரத்துக்காரங்களோட நிலங்களை எப்படி எழுதி வாங்கினாங்கன்னு கோர்ட்டுக்கு சொல்றீங்களா? கம்பெனிக்கு மேற்கு திசையில் இருக்கிற சுமார் 610 ஏக்கர் நிலத்துல ஹை குவாலிட்டி அயன் ஓர் இருக்கிறத கம்பெனிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் நிலத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட நிலங்களை யாருக்கும் விற்க மாட்டாங்கன்றதுனால பராண்டே கம்பெனிக்கு நிலங்களை வித்தா மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி ஜாப் ஜாயினிங் அக்ரிமெண்ட்ல சிக்னேச்சர் வாங்குற சாக்குல லேண்ட் சேல் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டோம். இந்த மோசடியில எம்டி கண்ட்ரே அப்புறம் இந்த பாரிஸ்டர் சத்தானியோட பங்கும் இருக்குங்கய்யா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எக்ஸ்பிளைன் பண்ண வேற எதுவும் இல்லை. டிஃபென்ஸ் லாயர் ஒவ்வொரு முறையும் என்ன கிரிமினல்ங்கிறாரு. தண்ணிக்காக தவிச்சிட்டு இருந்த என் ஊர் மக்களுக்காக தங்கச்சி பாசத்தையும் என் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு ஜெயிலுக்கு போன நான் கிரிமினல்னா, என் மக்களோட நிலங்களை மோசடி செஞ்சு வேலையும் பறிச்சுக்கிட்ட இவங்க கிரிமினல்ஸ் இல்லையா? வாழறதுக்காக ஃபேக்டரிக்கு வேலைக்கு சேர்ந்த லேபர்ஸுக்கு தங்குறதுக்கு வசதியும் இல்லாம, உழைப்புக்கு ஏத்த ஊதியமும் தராம, கஷ்டத்தை சொல்ல போனா கைய கால வெட்டுற இவங்க கிரிமினல்ஸ் இல்லையா? ஒருவேளை சோத்துக்காக இந்த மண்ணுல பிறந்த மக்கள் இந்த மண்ணுல கிடைக்கிற இரும்புக்காக தங்களோட உயிரை எடுக்கிறாங்கன்னா இதை விட கொடுமை வேற என்ன இருக்கு யுவர் ஆனர்? பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டை கொள்ளடிச்ச மாதிரி 16 வருஷமா பராண்டே கம்பெனி இந்த மண்ணை வித்து இங்க இருக்கிற செல்வத்தை எல்லாம் திருடி என் மக்களுக்கு மிச்சம் வச்சிருக்கிறது பயம், வறுமை, ஏமாற்றம். 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்க இருந்தேன். இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். ஆனா எங்க ஊர் பிரச்சனை மட்டும் அங்கே இருக்கு யுவர் ஆனர், அங்கே இருக்கு. வேலை கொடுக்கிற சாக்குல அப்பாவி மக்களை ஏமாத்தி அவங்க நிலங்களை மோசடி செஞ்ச பராண்டே ஸ்டீல்ஸ் மேல ஐபிசி செக்ஷன்ஸ் 465, 468, 420 செக்ஷன்லயும் ஃபோர்ஜரி கேஸ் ஃபைல் பண்ணணும். இந்த மோசடியில ஈடுபட்ட ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்கணும். அதோடு என் கட்சிக்காரங்க எழுந்த நிலங்களை திருப்பி தர வேண்டிய யுவர் ஆனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடும் தர வேண்டிய யுவர் ஆனர். 150 நபர்களோட மொத்தம் 610 ஏக்கர் நிலங்களை பராண்டே கம்பெனி மோசடி செய்து எழுதி வாங்கியிருக்கிறது என்று லாயர் ரணகல் நிரூபித்து இருப்பதால் கம்பெனி சேர்மன் மிஸ்டர் பராண்டே அடுத்த விசாரணையில் ஆஜராக வேண்டும் என கோர்ட் உத்தரவிடுகிறது. ரொம்ப நன்றிங்க. நன்றி எதுக்கு சார்? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இத்தனை ஏழைங்களோட வாழ்க்கையை பாழடிச்ச பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்க ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும்.